அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ஆக்சுவலாக இன்னைக்கு சடனாக இதை எடுத்து சொல்லிடணும். ஏன்னா இன்றைக்கி நடந்த விஷயம் அது 2 விஷயங்கள் நடந்தது. அது உங்கள்கிட்ட இமீடியட்டாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் உடனே வந்தேன். ஹேமாஜின்னு சொல்லிட்டு அவள் வந்து எந்த யாகமாக இருந்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கொடுத்து அன்னதானத்தில் கொடுத்துருங்க, இல்லைன்னா சங்கல்பம் எடுத்துங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாள். எனக்கு 2-3 நாள் முன்னாடி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாமா, ஏன்னா இந்த யாகத்தோட விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கிறதுனால என்னால் முடியல. அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இன்னைக்கு எதேச்சியாக கூப்பிட்டா வியாழக்கிழமையாக இருக்குது, நல்லா பார்த்துங்க. இந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகத்தில் வந்து பாபாவோட மடியில் கிருஷ்ணனும் பலராமனும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் எல்லாருக்கும் அனுப்பியிருப்போம். ரொம்ப ரேர், ரொம்ப நல்ல ஃபோட்டோகிராஃப் அது. அதை அனுப்பியிருப்போம். அதில் வந்து ஒரு 2 பேருக்கு மட்டும் எங்களுக்கு அந்த ஃபோட்டோ பத்தலை. என்ன காரணம்னு, இந்த குரு பூர்ணிமா உதி செலிப்ரேஷன் வந்தது இல்லையா, அதுலேயும் பாபாவோட ஃபோட்டோ தான் வச்சு அனுப்பினோம். கணக்கு பண்ணி தானே வாங்குவோம். அதில் போனோன்னா நாங்கள் சொன்னோம் ஒரே வீட்டுக்கு 2 சங்கல்பம் இருக்குது, அதனால 2 ஃபோட்டோவை வச்சு அனுப்பலாம், அவளும் சந்தோஷப்படுவா தானேன்னு சொல்லிட்டு ஒன்றில் இந்த சுயம்பர கலா பார்வதி எங்கத்தில் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி குடும்ப ஒற்றுமை இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதனால 2 அனுப்பினோம்னா அவளுக்கு 2 பேரோட அனுகிரகமும் கிடைச்ச மாதிரி இருக்கும், பார்த்தாலே சந்தோஷப்படுவா தானே அப்படிங்கிறது எங்களோட எண்ணமாக இருந்தது. அதனால வச்சு அனுப்பிட்டோம். அது எடுத்து பிரித்து பார்த்தோன்னே அவள் அம்மா உட்காந்து ஒரே அழுகியாம். அந்த பொண்ணோட அம்மா, அவள் வந்து ஹேமாஜியோட ரிலேட்டிவ். அதனால அவள் ஹேமாஜிகிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லி ரொம்ப ஹாப்பியாக எடுத்தான். என்ன காரணம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு வாழறா. அதாவது அந்த அவளோட பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துட்டா, ஒரு குழந்தை இருக்குது. சாட்டர்டே ஆனால் அப்பாவை போய் பார்த்துட்டு வரும், இவ 2 பேரும் சேரணுங்கிறது தான் அவள் அம்மாவோட பிரார்த்தனையே. அந்த டைமில் சிவன் வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த கோலத்தை பார்த்தோன்னே நிஜமாவே சுவாமி இறங்கி வந்து பிளஸ் பண்ணிட்டாருன்னு நினச்ச ஒரே அழுகியான். என்ன காரணம்னா, அந்த ஒற்றுமை இருந்ததுன்னா குடும்பம் நன்னாயிடுமே, சீக்கிரமாக அவர் வந்து கூட்டின்னு போயிடுவார்னு சுவாமி சொல்கிறார் போல் இருக்கு. என் பொண்ணு மனசு மாதிரி அவளோட சேர்ந்து வாழ்ந்தா போரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாஜி ஒரு பக்கம் அழுறா, அந்த அம்மா ஒரு பக்கம் அழுதாலாம். இதை கேட்டோன்னே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப மெஸ்மரைசிங் மூமெண்ட்ஸாக இருந்தது. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துடுது. எனக்கு அது சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாபாவோட அனுகிரகம் இவ்வளோ நாங்கள் யதார்த்தமாக பண்ண ஒரு விஷயம் அவளுக்கு அது மிகப்பெரிய இம்பேக்டாக இருந்தது. அது சுவாமி பர்பஸாக அவளுக்கு அதை கொண்டு போய் கொடுத்த மாதிரி தான் அவளும் ஃபீல் பண்ண, நாங்களும் ஃபீல் பண்ணினோம். அதாவது நம்ம தப்பு பண்ணலாம், சுவாமி ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டார். அவரோட கணக்கு என்றைக்குமே தப்பாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. உண்மையிலேயே ரமாஜி ஆகட்டும், ஹேமாஜி ஆகட்டும், இவெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறான்னா சும்மா கிடையாது. வள எத்தனை பேரை பார்த்துருப்பா, சுவாமியோட எவ்வளோ அனுகிரகம் வாங்கியிருப்பா இல்லையா. அதனால தானே இவ்வளோ அழகான சந்தர்ப்பங்கள்லாம் அவளால் ஷேர் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. அதுவும் நாளைக்கு உங்களுக்கே தெரியும் லக்ஷ்மி குபேர யாகம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சங்கல்பம் பண்ணலாம், இமீடியட்டாக சங்கல்பம் பண்ணுங்க. வரலட்சுமி நோன்பு ரொம்ப ஆஸ்பீஷியஸான நாள். அந்த நாள் அன்னைக்கு ஹோமம் பண்ணி அதனுடைய பிரசாதம் உங்களோட வீடு தேடி வருதுன்னா சும்மாவா. பரிகாரம் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி நல்ல காரியங்களில் நம்ம சேர்ந்துக்கிறதே நம்மளுக்கு மிகப்பெரிய வைப்ரேஷனை கொடுக்கும்.